2026 வருஷம் பிறந்திருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த சமயத்தில் இந்த வருஷம் கண்டிப்பாக நான் ஏற்றுமதி பண்ணுவேன். இந்த வருஷம் என்னோடய அக்கௌண்ட்டில் ஃபாரின் கரன்சி வந்து விழும் அப்படின்ற தீவிர நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மிச்சவங்களுக்கெல்லாம் இந்த நியூ இயர் விஷஸ் வாங்கிட்டு நீங்கள் போகலாம். இன்றைக்கி ஒரு பழைய புக்கை படிக்கும்போது அதில் ஒரு புராண கதை இருந்தது. ஒருத்தர் கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்துனார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போச்சு. ஸோ அதை படிக்கும்போதே எனக்கு ஒரு யோசனை வந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பல தொழில் முனைவோர்கள் இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தாமல் வாய்ப்பை கண்ணெடுத்து பார்க்க கூட அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அந்த அளவுக்கு அவங்க மனசு வேற எங்கேயோ இருக்குது. எனக்கு பெரிய ஏற்றுமதியாளர் ஆகணும்னு ஆசை, நான் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும்னு ஆசை, ஆனால் என்னால் முடியலன்னு சொல்லி சொல்கிறாங்களே ஒழிய அந்த லட்சியத்தை எட்டுறதுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்றத அவங்க கண் கொடுத்து பார்க்க தயாராக இல்லை. அதைத்தான் நான் சொல்லுவேன். ஏற்றுமதியில் முதல் வேலை என்ன? ஒரு கம்பெனிக்கு பேர் வைக்கணும். குழந்தை பிறந்ததுன்னா நம்ம பேர் வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி பேர் செலக்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட ஏஐ டூல் இருக்குது. நம்ம எந்த மாதிரி பேர் வேணும் அப்படின்னு இன்புட் கொடுத்து கேட்டால் கூட அந்த மாதிரி பேர் செலக்ட் பண்ணி கொடுக்குது. ரெண்டாவது, கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஜிஎஸ்டியிலேருந்து ஐஇ கோடிலேருந்து கரண்ட் அக்கௌண்ட்டு நீங்களே ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன், ஏடி கோட் ரிஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ப்ரூஃபு, காசு இது ரெண்டையும் கொடுத்தா போதும், வேலை உடனே நடந்துடும். இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன். ஸோ ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இறக்குமதி பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்கியாச்சு. அதுக்கடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பொருள் அதை செலக்ட் பண்ணணும். ஒரு பொருள் போதும், இல்லை ஒரு 2 பொருள் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். கசகசன்லாம் வச்சுட்டு இருக்க வேண்டாம். அதுக்கு நாம் நல்ல டைம் எடுத்து ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? டெய்லி ஒரு 1/2 ஹவரோ 1 ஹவரோ நாம் முழு சிந்தனையோடு அதுக்குன்னே உட்காரணும். பக்கத்தில் ஃபோனை வச்சுட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்த்துட்டு, இல்லை டிவி பார்த்துட்டு, இல்லை சாப்பிட்டுக்கிட்டு, இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு, இந்த மாதிரியெல்லாம் நாம் வேலை பார்த்தோம்னா அது உருப்படாது. தீவிரமாக ஒரு பெண்ணையும் பேப்பரையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் உட்காந்து நல்லா திங்க் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ப்ராடக்ட் எது அப்படின்னு கொஞ்சம் ஒரு 10 ப்ராடக்ட்டோ 20 ப்ராடக்ட்டோ எழுதி அதில் ஃபில்டர் பண்ணி 1-2 ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது ஒரே நாளே நடந்துடாது. ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், பிரச்சனை இல்லை. நமக்கு 12 மாதம் இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ண ப்ராடக்டை எங்கே ஏற்றுமதி பண்ணலாம், எது சரியான மார்க்கெட். நிறைய பேர் என்னோடய பையர் ஐடென்டிஃபிகேஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை அப்படியே நீங்கள் அந்த நான் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஹவரில் நீங்கள் ஒரு சரியான நாட்டை தேர்ந்தெடுத்துடலாம். ஸோ உங்கள் கையில் இப்போ லைசன்ஸ் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, இந்த கண்ட்ரிக்கு நம்ம ஏற்றுமதி பண்ண போகிறோன்றதை முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்து ஒரு பெரிய டாஸ்க். இது ஈஸியான டாஸ்க்னு சொல்ல மாட்டேன், பெரிய டாஸ்க் தான். என்ன? பையரை கண்டுபிடிக்கணும். பையரை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி. கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுத்த வழிமுறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 1/2 ஹவரில் பையரை கண்டுபிடிச்சலான்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா பையரை கண்டுபிடிக்கிறத விட உங்களுக்கு ஏற்ற பையராக இருக்கணும். நீங்கள் சொல்கிற பேமெண்ட் டேர்ம்ஸை அவர் ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும். அவர் சொன்ன குவான்டிட்டியை நீங்கள் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது இசிஜிசியில் அப்ரூவல் கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு நாள் ஆகும் அப்படின்றதுக்காக நாம் சும்மா ஆற போட்டுட்டு உட்கார முடியாது. தினம் அதுக்கான எஃபோர்ட் போடணும். தினம் நாம் கதவை தட்டிகிட்டே இருக்கணும். நிறைய பேர் கதவை திறப்பாங்க, ஆனால் அவங்களுக்கும் நமக்கு ஒத்து வராது. ஒரே ஒருத்தர் யாராவது திடீர்னு நம்மளோட ஒத்து வர மாதிரி பேசுவார். அந்த ஜேர்னி அப்போ ஸ்டார்ட் ஆகும். அந்த ஜேர்னி என்றைக்கு நடக்கும் தெரியாது. 12 மாதம் இருக்குது. நாம் தொடர்ந்து தினம் அதுக்காக உழைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு நாள் இந்த சக்ஸஸ் அப்படின்றது நடக்கும். அது நடந்துருச்சுன்னு வைங்க, சரியான பையர் உங்களுக்கு கிடச்சிட்டாரு, சரியான ப்ராடக்டை நீங்கள் நல்ல குவாலிட்டியாக டைம் டெலிவரி பண்ணுறீங்க. அதுக்கடுத்து நீங்களே வேண்டான்னு சொன்னாலும் அந்த பையர் உங்களை விடமாட்டார். இதுதான் ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ரகசியம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்தில் நல்ல தரத்தில் சரியான டைம் டெலிவரியில் நம்பிக்கையாக ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் அவ்வளோவா கிடையாது. அதுதான் உண்மை. எங்கே யாரை ஏமாற்றலாம், எப்படி அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். இல்லை தொழிலில் அக்கறை இல்லாமல் குவாலிட்டியான ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல, இல்லை தொழிலில் அக்கறை இல்லாமல் டயத்துக்கு டெலிவரி பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க தான் அதிகம். கமிட்மெண்ட்டோட பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா
உங்கள் பிஸ்னஸை மேலே கொண்டு போகக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு கிடையாது, பையருக்கு தான் இருக்குது. ஏன்னா அவரே உங்களை பெரிய அளவுக்கு கொண்டு போயிடுவார். ஃபர்தர் ஆர்டர் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவார். நீங்கள் அட்வான்ஸ் கேட்டான்னா கொடுப்பாரு. ஏன்னா உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் கரெக்டாக ப்ராடக்ட்டை கொடுத்துருவீங்க அப்படின்ற நம்பிக்கை வந்துடும். ஸோ இப்படி தான் நாம் வளரணும். ஸோ இது இந்த வருஷம் நடக்கணும். இதுக்கு நாம் தினம் ஒரு 1/2 hour 1 hour வந்து உழைச்சிட்டே இருக்கணும். பையர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு ஒன் டைம் ஒர்க் கிடையாது. இது ஒரு கண்டினியூஸ் ஒர்க்கு. தினம் தினம் பண்ணணும். எங்கேயாவது இந்த கடலில் மூழ்கி முத்து எடுக்குவாங்க, போய் எடுக்கிற சிப்பிலலாம் முத்து இருக்காது. ஸோ 1000 சிப்பி எடுப்பாங்க, ஏதோ ஒன்றில் முத்து இருக்கும். அப்படி தான் நம்ம பையரை கண்டுபிடிக்கணும். அதுக்கான வழிமுறைகள் தான் என்னோடய கிளாஸில் இருக்குமே ஒழிய, நீங்கள் நேராக போனீங்கன்னா அங்கே பையர் உட்காந்துருப்பாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அந்த வழிமுறையை தினம் தினம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வருஷம் எண்டுக்குள்ளே டிசம்பருக்குள்ளே நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு ஷிப்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பொருளை ஏற்றுமதி பண்ண விரும்புகிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.